தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவர் செய்த கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் மனுக்குலத்துக்காக உண்டு பண்ணின ரட்சிப்பு, அவருடைய வழிமுறைகள், இவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும், இயேசுவினால் அவருடைய போதனையினால் இன்று நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகுது, இவைகளை பற்றிய ஒரு போதனை தான் இந்த மெசேஜ், இந்த ப்ரோக்ராம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை தெரியாது, அவரை பற்றி அவ்வளவா தெரியாது, அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கரெக்டான ப்ரோக்ராம். ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம பைபிள் எப்படி இயேசுவை சித்தரிக்கிறதோ அதே விதமாக உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல. இல்லை பைபிள் இயேசுவை போதிக்கிற அந்த காரியங்கள் எதையும் நம்ம நீக்க போகிறதில்ல, எடுத்து போட போகிறதில்ல. இயேசுவை அப்படியே உங்களுக்கு பைபிளிலேருந்து எடுத்து காண்பிக்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்துவ ப்ரோக்ராம் பார்த்தாலோ இல்லை ஏதோ ஒரு புக்கு படித்தாலோ இல்லை யாரோ ஏதோ சொன்னாங்கனாலும் அவங்க ஆண்டவராகிய இயேசுவை குறித்த ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட ஐடியாஸ்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பைபிள் போதனையிலேருந்து ஒரு சில காரியங்களை நீக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பைபிளிலிருந்து அப்படியே இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அதான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து கரெக்டான ஒரு படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இயேசுவை தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் வளருவீங்க. இதை காட்டிலும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீரே மனுக்குலம் முழுவதற்கும் தேவன். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிச்சத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நம்ம போதனையோட ஒரு மையக்கருத்து இது மட்டும் கிடையாது. ஆனால் ஒரு மையக்கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை பரலோக பிதா தான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இல்லை க்ரீக் தெரியும், இல்லை எபிரேய மொழி தெரியும், இல்லை அரமேக்கு தெரியும், இல்லை லாட்டின் தெரியுன்றதுனாலலாம் உங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த பாஷைகளை குறித்த நுணுக்கமான அறிவு உங்களுக்கு இருந்தாலுமே பரலோக பிதாவிடத்திலிருந்து ஞானமும் வெளிச்சமும் கொடுக்கப்பட்டால் ஒழிய இயேசுவை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, சரியாக அறிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு பைபிளில் போதிக்கப்படுகிற ஒரு முக்கியமான கருத்து. நம்ம இந்த ஆரம்ப காலத்தில் இந்த ப்ரோக்ராமுடைய இந்த பிகினிங் பீரியடில் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவன். ரெண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் வித்தாகவும் தாவீதின் குமாரனாகவும் இருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட மெசியா.
நான்காவதாக இயேசு மனுபுத்திரன். அதாவது அவர் தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், தெய்வீக மகிமை இவைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய மீட்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் 4வது வெளிப்பாடு. முதல் 3 வெளிப்பாடுகளை நம்ம ஆல்ரெடி தியானித்து முடிச்சிட்டோம். கடந்த 2 வாரங்களாக இயேசு எப்படி மனுபுத்திரனாக இருக்கிறார் அப்படின்றத குறித்து தியானித்து கொண்டு வந்தோம். முதல் வாரத்தில் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம். 2வது வாரத்தில் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம். ரைட். இன்றைக்கி ஒரு குறிப்பான வெளிப்பாடை நம்ம கவனிக்க போகிறோம். ரைட். ஒன்று இன்றைக்கே முடிச்சிடலாம் இந்த மனுபுத்திரன் அப்படின்ற அந்த டாப்பிக்கை. இல்லைன்னா அடுத்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி இந்த வாரத்தோடு முடியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த வாரத்துலேருந்து இன்னொரு டாபிக் பார்க்கலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் தாழ்ச்சியை குறித்து போதித்து கொண்டு வருகிறார். அப்படி தாழ்ச்சியை குறித்து போதித்து கொண்டு வரும்போது கிறிஸ்துவை போல நீங்களும் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில மகிமையான வெளிப்பாடுகளை இங்கே 5ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 11ஆம் வசனம் வரைக்கும் போதிக்கிறார். ரொம்ப அற்புதமான போதனை. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 6ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்கள், அவர் தேவன், பரலோகத்தின் தேவன், மகிமையின் தேவன், வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறவர். அவரை கோடான கோடி தூதர்கள் போற்றுகிறார்கள், அவருக்கு சேவை செய்கிறாங்க. ரைட். சகலத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்தை விட்டுட்டு, ஒரு மகிமையான வாழ்வை விட்டுட்டு, தன்னுடைய தெய்வீக வல்லமையெல்லாம் எடுத்து வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. ரைட். நம்மளாம் நமக்கு இருக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு எங்கேயாவது அவ்வளோவா அந்த வசதிகள்லாம் இல்லாத இடத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கணும், இல்லை கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும்னாலே நம்ம ரொம்ப யோசிக்கணும். ரைட். ஆனால் பரலோக தேவன் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வந்தார்? நம்ம மேலே இருக்கிற அன்பு, நம்ம மேலே இருக்கிற இரக்கம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம நாசமாக போகக்கூடாது, நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அன்பில், ஒரு பாசத்தில் அவர் இறங்கி வந்தார். ரைட். தன்னுடைய தெய்வீக தன்மைகள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தார். 8ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபமாக வந்தது மட்டுமல்ல, மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர் பாருங்க, மரண பரியந்தம், மரணத்துக்கு கூட தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், நமக்கு மரணம் சாதாரணமாக பழகிருச்சு இல்லையா? காலங்காலமாக மனுஷன் மறிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு தெரியும். நம்ம பிறந்ததுலேருந்து அநேகம் பேர் மறிச்சதை பார்க்குறோம். நம்ம உறவினர்கள், குடும்பத்தார், சொந்தக்காரவங்க, நண்பர்கள், இப்படி பல பேர் மறிக்கிறதை பார்த்துருக்கோம். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. ரைட். அதனால் நமக்கு மரணம் ஒரு பழக்கப்பட்ட காரியம். ஆனால் மகிமையின் தேவன், நித்திய தேவனுக்கு மரணம்ன்றது அதெல்லாம் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா அவர் நித்திய தேவன், மகிமையின் ராஜா, ஜீவாதிபதி. அவர் மரணம் தொடுறது, அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறதுன்றதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம் அது. ஆனால் அதுக்கும் அவர் தன்னை தயார்படுத்தினார், அதுக்கும் இடம் கொடுத்தார். அதுவும் இருக்கிறதே ஒரு கேவலமான சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் சாவு, கொடூரமான சாவுக்கு நம்மை மீட்கும்படி அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது இயேசுடைய அன்பு. ரைட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இயேசு எந்த அளவுக்கு மனுபுத்திரனாக பூமியில் வாழ்ந்தார்ன்றதை எடுத்து காண்பிக்கும் விதத்தில் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். போன வாரம் முதல் வாரத்தில் நம்ம எப்படி கர்த்தர் ஒரு மனிதனாக வந்தார், நம்மளை மீட்கும் பொருட்டு மனிதனாக வந்தார், ஆபிரகாமின் புத்திரனாக இருந்தார், அதெல்லாம் பார்த்தோம். போன வாரம் ஆதாம், 2ஆம் ஆதாமாக எப்படி செயல்பட்டார், முதல் ஆதாம் செய்த அந்த பாவம், அதனால் உண்டான விளைவுகள்லாம் 2ஆம் ஆதாமாகிய இயேசு எப்படி அதெல்லாம் சரி பண்ணார், மனிதனாக சரி பண்ணார் அப்படின்றத பார்த்தோம்.
இன்றைக்கி அவர் பூமியில் வாழ்ந்தபோது எந்த அளவுக்கு முழுமையாக ஒரு மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்றத எடுத்து காண்பிக்கும் விதத்தில் ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். பைபிளில் 3 சுவிசேஷங்கள்லையுமே இதை குறித்த காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. முதல்ல மத்தேயு 13 போவோம். ஒரு 53ஆம் வசனத்துக்கு போங்க. அங்கே இயேசு அந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே அவருடைய ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது இல்லையா? நீங்கள் லூக்காவில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், எதை போதிச்சார் அப்படின்றது அந்த வசனமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்துருவோம். இங்கே கையை வச்சுக்கோங்க. லூக்கா 4ஆம் அதிகாரமோ, லூக்கா 4:18 17 வாசிப்போம். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தக சுருளை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவர்களோட பேச தொடங்கி, பாருங்க அங்கே என்ன போட்டிருக்கு, பேச தொடங்கி. இது மட்டும்தான் அவர் பேசலை, இதுதான் டெக்ஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாரு ஏசப்பா. இப்போ நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லேருந்து அந்த 9ஆம் வசனம் வரைக்கும் டெக்ஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி ஏசப்பா இந்த வசனத்தை, இந்த ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற இந்த முதல் 2-3 வசனத்தை அவர் டெக்ஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி அதன் அடிப்படையில் போதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா இவங்கள்ட்ட என்ன சொன்னார்ன்றதை கொஞ்சம் கவனிங்க. ரைட்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த மெசியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றது தான் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்து அப்படின்ற வார்த்தைக்கும் அதே அர்த்தம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இப்போ இங்கே ஏசப்பா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் தான்ப்பா மெசியா, நீ நாள் காத்திருந்த மெசியா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் செய்வதற்கு எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ரைட்? சொல்லி அவங்கள வரவேற்கிறார். நீ வா, என்னை விசுவாசித்து வந்தீன்னா உனக்கு இந்த நன்மைகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா, இங்கே கொர்நேலியு வீட்டில் அவர் இயேசுவை போதிக்கும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஓகே, 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அனுப்பினாராம். என்ன வார்த்தை? தொடர்ந்து பார்ப்போம். யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. ஒரு சங்கதி. என்ன சங்கதி? என்ன வார்த்தை? நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, ஏசப்பா இதை போன இடம் பூரா சொல்கிறார். அங்கே நாசரேத்தூரில் மட்டும் இல்லை, போன இடத்துலெல்லாம் அவர் பயன்படுத்தின அந்த டெக்ஸ்ட்டு அதுதான். கர்த்தருடைய ஆவி என் மேலே இருக்கிறாரு, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு போகிற இடத்துலலாம் ஏசப்பாவே சொல்கிறாரு. ரைட்? அதை விசுவாசித்து தான் மக்கள் அற்புதங்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. ரைட்? இப்போ இங்கே பாருங்கள், குறிப்பாக இங்கே பேதுருவே சொல்கிறாரு, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
ஒரு சிலர் கேட்பாங்க, பாருங்கள், இயேசு மனுஷனாக வந்தாருன்னு சொல்கிறீங்களே, தேவனாக இருந்தோம், அப்புறம் எப்படி அவர் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இது தான். கவனிங்க, கர்த்தர் இந்த பூமிக்கு மனுஷனை அனுப்புனார். அனுப்பி இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் தன்னுடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். மக்களுக்கு நன்மை செய்யும்படி, மக்களை குணமாக்கும்படி, மக்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி, ரைட், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, ரைட், கர்த்தர் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தின் மூலமாகத்தான் இயேசு அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மத்தேயுவுக்கு போகலாம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ மத்தேயுவுக்கு போகலாம். 13ஆம் அதிகாரம். இங்கே இந்த ஆட்கள்லாம் கேட்குற ஒரு சில கேள்வியை பாருங்களேன். 54ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊரில் அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, சொல்லுங்கள், ஆச்சரியப்பட்டு. யார் ஆச்சரியப்பட்டா? இயேசுவை சின்ன வயசுலேருந்து அங்கே எகிப்திலேருந்து யோசேப்பு கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, ரைட், கிட்டத்தட்ட 30 வருஷம், 30 இல்லை 28 வருஷம், சம்வேர் லைக் தட், ரைட். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 28லேருந்து 25 வருஷமாவது இயேசு நாசரேத்தூரில் இருந்திருக்கிறார். 25 to 28 இயர்ஸ் மினிமம், ரைட். ஹல்லேலூயா. அப்போ அத்தனை வருஷம் அங்கே நாசரேத்திலே ஏசப்பா இருந்திருக்கிறாரு. அங்கே தான் வளர்ந்தார். சின்ன வயசுலேருந்து அங்கே வளர்ந்துருக்கார். இவங்க பார்க்க வளர்ந்தவர் தான் இயேசு. அப்போல்லாம் ரொம்ப க்ளோஸ்நெட் கம்யூனிட்டி அதெல்லாம், ரைட். நம்ம பார்க்குறோம், யோசேப்பு திருவிழாவுக்கு எருசலேமுக்கு வரும்போது கூட சொந்தக்காரவங்க கூட ஏசப்பா விட்டுறாரு. அவங்க கூட வருவாங்க, அவங்களாம் ஒன்றா சேர்ந்து வர்றாங்க, ரைட். தனியாக இருக்கிறதுக்கெலாம் யாரும் பயப்படல. இன்றைக்கி நம்மளாம் பிள்ளைகள் லேஸில் அப்படி தனியாக விடுவோமா? விட மாட்டோன்னா. அவங்களாம் பாருங்கள், எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்ததுனால, ரைட், எல்லாம் சொந்தக்காரவங்க, ஊருக்காரவங்க எல்லாம் ஒருத்தர் நம்பினாங்க. அதனால் தைரியமாக இவங்க பிள்ளைய அவங்கள்ட்ட விட்றது, அவங்க பிள்ளைய இவங்கள்ட்ட விட்றது, இதெல்லாம் சகஜமாக நடக்குது. அந்த மாதிரி வளர்ந்த ஒரு இயேசு இந்த ஊரில், ரைட். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தேவாலயத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏசப்பாவை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காங்க, வருஷக்கணக்காக பார்த்துருக்குறாங்க. ஒரே தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க. மட்டுமல்ல, யோசேப்பு தச்சன் தொழில் பார்க்குறாரு. ஏசப்பா யோசேப்புக்கு அதில் உதவி செய்கிறார், ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே தொழிலை அப்பா கூட சேர்ந்து அவரும் பார்க்குறாரு. அப்படி அதனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவை நல்லா தெரியும். அதே ஊரில் வாழ்ந்தார், வளர்ந்தார், வேலை பார்த்தார் 30 வயசு வரைக்கும். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசுவை. அதனால தான் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அந்த 30 வருஷத்தில் பார்க்காத காரியத்தை இப்போ பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ அபிஷேகத்தை பார்க்குறாங்க, இவ்வளவு ஞானத்தை பார்க்குறாங்க. அவர் வாயை திறந்து பேசினா அற்புதமான போதனைகள் வருது, அதிசயமான வெளிப்பாடுகள் வருது. அவர் மூலமாக கர்த்தர் பெரிய விதத்தில் அற்புதங்களை செய்கிறாரு. தேசம் எங்கும் இந்த காரியம் பரவி இருக்குது. இதெல்லாம் பார்த்து பிரமிக்கிறாங்க. பிரமிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்வியை பாருங்களேன். ஈவன் அவங்க பேசுகிறது தோரணே பார்த்தீங்களா, ரைட். நம்ம ஒரு பையன்ற ஒரு மெத்தனத்தில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா, ரைட். இவர் தீர்க்கதரிசின்ற மரியாதை கூட இல்லை, ரைட். மெசியான்ற மரியாதை இன்னும் வரவே இல்லை, அது தூரத்து விஷயம், ரைட். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்ற ஒரு லெவல் மரியாதை கூட இங்கே இல்லை, ரைட். எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அந்த கார்பெண்டர் பையன் தானே, ரைட். இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவோ, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. என்ன சொல்கிறாங்க? இவன் குடும்பம் மொத்தமும் நம்மளுக்கு தெரியுமே. இவரோட குடும்பத்தில் யாருக்கும் இவ்வளோ இப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, இவ்வளோ வல்லமெல்லாம் மற்றவங்கள்ட்ட இல்லை, இந்த அளவுக்கு ஞானமெல்லாம் மற்ற யார்ட்டையும் இல்லை, அம்மாட்ட இல்லை, அப்பாட்ட இல்லை, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிட்ட இல்லை, தம்பிகிட்ட இல்லை, யாருக்குமே இவ்வளோ ஞானம் இல்லை, இவ்வளோ வல்லம் இல்லை. இவருக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஊரில் இருக்க மற்ற எந்த பயலுக்கும் இது கிடையாது, நம்மளுக்கும் இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கும் இல்லை, இவருக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? ஹல்லேலூயா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அங்கே லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா மரியாதையே இல்லை,
ஆவியானவர் அப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 57வது வசனம் தான் அவரை அப்படின்னு ஒரு மரியாதையோடு அந்த டேர்ம் வருது. அந்த அவங்க பேசினப்போ இவன் 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 பாருங்கள், திரும்ப திரும்ப வருது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசை, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவங்க பேசுகிறதுக்கும் ஆவியானவர் ஏசப்பாவை குறித்து பேசுகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. மரியாதையே இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. எதுக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் அவங்களுக்கு? ஏன் இவ்வளோ தைரியம் தெரியுமா? ஏன்னா இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தும்போது ஒரு சாதாரண யூத மனிதனை போலத்தான் இருந்தார். ஏசப்பாவை நீங்கள் பார்க்குறப்ப அவர் மண்டைக்கு பின்னாடி ஒன்றும் ஒளிவட்டம்லாம் தெரியல. இன்றைக்கி நம்ம இந்த கர்த்தரை குறித்த இந்த சித்தரிப்புகள், பெயிண்டிங்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எப்போதுமே பொதுவாக ஏசப்பாவை சுற்றி ஒரு மண்டையில் ஒரு ஹேலோ போடுவாங்கல்ல, ஒளிவட்டம் போடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒளிவட்டம்லாம் ஒன்றும் தெரியல. அவருக்குள்ளே இருந்து அப்படியே பிரகாசமான வெளிச்சம்லாம் அப்படி வெளியிலலாம் வரல. ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு, அதுவும் அந்த மறுரூப மலையில். அதுவும் கர்த்தர் 3 பேருக்கு மட்டும்தான் அதை காமிச்சார், மற்றவங்களுக்குலாம் அதை காமிக்கவே இல்லை. அவர் கூட வானதூதர்கள் ஒன்று எக்காலத்தை வச்சு ஊதிக்கிட்டே வரலை. அவரை பார்க்கும்போது ஒரு சாதாரண யூதன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. புரியுதா? அவர் தெய்வீக வல்லமையோடு இருந்திருந்தா எவனும் இப்படி வாயை திறந்துருக்க மாட்டான். அவங்க ஊரில் வாழ்ந்த நம்ம ஊர் பையன் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அந்த விதத்தில் தான் அவரை குறித்து பேசுகிறாங்க. பாருங்கள், இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் மெய்யான தேவன் அப்படின்ற இந்த வெளிப்படையான அடையாளங்கள், வெளிப்படையான வெளிப்பாடுகள் எதுவும் வரலை. ரைட், எதுவும் பார்க்க முடியல. இப்போ ஒரு தூதன் இறங்கி வந்தார்னா இவர் வான தூதன் அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க பார்த்தாலே அவங்களுக்குள்ளேருந்து மகிமை வெளிப்படுது. ரைட், அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை, அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த மகிமை, இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர் தான் வானதூதன் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், வானதூதர் வெளிப்படும் போதெல்லாம் இவர் வானதூதன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அந்த அளவுக்கு தான் வராங்க. ரைட், இப்போ ஏசப்பா அந்த விதமாக வரல. ஒரு மனிதனைப் போல வந்தார், மனிதனைப் போல வாழ்ந்தார். எந்த அளவுக்கு மனிதனாக வாழ்ந்தார்னா அவர் கூடயே இருந்து அவர் சொந்த ஊருக்காரவங்க யாருக்குமே இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அதான் பாயிண்ட் இங்கே. சரி, ஊருக்காரனை விடுங்க, கூட பிறந்தவங்களுக்கு கூட மரியாளுடைய அந்த மற்ற பிள்ளைகள், யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் அதே குடும்பத்தாருக்கு, அதே குடும்ப பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. இயேசு தான் தேவகுமார்னு விளங்கலை. அதை தெரிஞ்சது 2 பேர் தான் குடும்பத்தில், மரியாள், யோசேப்பு. ஏன்னா அதை கர்த்தர் வானதூதர்கள் மூலமாக சொல்லியிருந்தார் இல்லையா? அதனால் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய சகோதரர்களுக்கு அவர் உயிரோடு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியலை. ஏசப்பா அவங்க மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கொள்ளலை, தேவகுமாரன்னு ஏற்றுக்கொள்ளலை. இன்ஃபேக்ட் யோவான் 7ஆம் அதிகாரம் போனீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களுக்கு பார்க்கும்படி இவ்விடம் போய் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். ஊர்காரையும் மட்டும் இல்லை, குடும்பத்தாரே விசுவாசிக்கலை. புரியுதா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசு பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இது புரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட், இயேசு ஏதோ பூமியில் ஒரு தெய்வமாக வாழ்ந்தார்னு யோசிச்சிடக்கூடாது. யோசிச்சுட்டா அவர் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணார்னு உங்களுக்கு விளங்கவே விளங்குது. எந்த அளவுக்கு உங்களுக்காக எனக்காக தியாகம் பண்ணி இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக வாழ்ந்தாருன்றது விளங்காது. அவர் ஏதோ இந்த பூமிக்கு வந்தாராமா, ஆனால் பூமியில் தெய்வமாக வாழ்ந்தார் அப்படின்னு யோசித்தா உங்களுக்கு அவருடைய அன்பின் ஆழம் புரியாது. அவருடைய தியாகத்தின் அளவு உங்களுக்கு விளங்காது. அவர் சிலுவையில் பட்ட பாடு உங்களுக்கு புரியவே புரியாது.
ஆனால் அவர் அதை மனுஷனாக செஞ்சாருன்ற அந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவருடைய தியாகம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு அப்போ தான் முழுமையாக விளங்கும். புரியுது? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரி, இதெல்லாம் இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். இங்கே ஒரு சமாரிய பெண்ணோட இயேசு பேசுகிறார். ரைட். அவங்க வந்து யூதேயாவை விட்டு புறப்பட்டு கலிலியாவுக்கு போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் இந்த ஒரு சமாரியா பட்டணத்துக்கு வர்றாங்க. ரைட். சிக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். ரைட். அப்படி இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது வெளியில் ஊருக்கு வெளியில் கிணறு இருக்குது. யாக்கோபுடைய கிணறு. யாக்கோபு அந்த காலத்தில் தோணுன அந்த கிணறு அங்கே இருக்குது. அங்கே இயேசு இலைப்படைந்தவராய், சொல்லுங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு பிரயாணத்தில் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். பாருங்கள், வெயில், பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வந்தவங்க பாருங்கள், பிரயாணம். அப்போல்லாம் நம்மளை மாதிரி இன்றைக்கி ஏசி காரு இல்லை ஏசி ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் அப்படிலாம் இல்லை, நடப்பயணம் தான். அதான் அந்த ஊரில் வெயிலெலாம் நல்லாயிருக்கும். நைட்டு மிடில் ஈஸ்டில் வெதர் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அப்போ அங்கே பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வெப்ப சூழ்நிலை நடந்து தான் பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணப்போ இலைப்படைந்தவராய், சொல்லுங்கள். பாருங்கள், நீங்கள் கர்த்தரை குறித்து நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை அப்படின்னு வேதம் போதிக்குது நமக்கு. ரைட். அவர் நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது. ரைட்டு. கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மளை மாதிரி மனுஷங்க கிடையாது. இலைப்படைகிறதுக்கு, களைப்படைகிறதுக்கு, சோர்ந்து போகிறதுக்கு, பலவீனப்படுறதுக்கு. ரைட். அவங்க பலமே அவங்கள்ட்ட இருந்தால் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, மொத்த சகல படைப்புகளுக்கும் கர்த்தருடைய பலம்தான் தாங்குகிற, ஏந்துகிற சக்தி. ரைட். கர்த்தருடைய பலத்தினால்தான் அவங்களாம் ஆதரிக்கப்படுறாங்க. ரைட். அவருடைய படைப்புகள் எல்லாமே. அதனால் அவர் நம்மளை மாதிரி இல்லை. ரைட். ஓடி போய் களைச்சி போகிறதுக்கு, இல்லை வேலை பார்த்து களைச்சி போகிறதுக்கு. ஆனால் இங்கே இயேசு பிரயாணத்தில் களைப்படைகிறார். களைப்படைஞ்சு உட்கார்றாரு. இது எதை காமிக்குது? இயேசு இந்த பூமியில் எந்த அளவுக்கு மனுஷனாக வந்தார் அப்படின்றத காமிக்குது. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணினா 12 மணி மத்தியானம், நடு உச்சியில் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிச்சிருக்கும். அப்போ 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பாட்டு நேரம். ரைட். அதனால் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சமாரிய பெண், ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா அப்படி என்று எப்படி கேட்கலாம் என்றாள். பாருங்கள், இயேசு அந்த அம்மா பார்க்குறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு இவரை குறித்து எதுவும் ஸ்பெஷல் இம்ப்ரெஷன்லாம் எதுவும் உண்டாகலை. இயேசு பார்க்குறதுக்கு மற்ற யூதர்கள் மாதிரியே தான் இருக்கிறார். அதனால் இந்த அம்மா மற்ற யூதர்களை எப்படி நடத்துவாங்களோ அப்படி தான் நடத்துகிறாங்க. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த அம்மா ஏசப்பா தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கல. இந்த அம்மா தண்ணி கொடுக்குறது நீ எப்படி கேட்கலாம், நீ யூதனாச்சே அப்படின்னுது. பாருங்க, இவர் கிறிஸ்து அப்படின்ற வெளிச்சம் உண்டாயிருந்த அந்த அம்மா அப்படி பேசியிருக்குது இல்லையா? ஐயா, உங்களுக்கு தண்ணி தானே, இருங்க, எத்தனை குடம் வேணும், இல்லை கிணத்துல இருக்க எல்லா தண்ணியும் மொத்தமாக இறச்சி கூட கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த அம்மா பார்வையில் இயேசு ஒரு யூதன், ஒரு மற்ற யூதர்கள் மாதிரி இவரும் ஒரு யூதன், அப்படி தான் பார்க்குது இந்த அம்மா. அதனால தான் எதுக்கு தண்ணி கேட்குற நீ அப்படின்னே கேட்குது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவை குறித்த வெளிப்படையான அடையாளம் எதுவும் அங்கே இல்லை. அவர் தான் கிறிஸ்து அப்படின்ற வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அவர் நம்மை போல ஒரு மனிதனாக பூமியிலே வாழ்ந்தார். 8ஆம் வசனத்தை பாருங்க. 8 வேணாம், 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். அப்போ மேலோட்டமாக பார்த்தா இயேசு கிறிஸ்து அப்படின்னே தெரியாது. ரைட்.
இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரலோக பிதாவிடத்திலிருந்து நமக்கு வெளிச்சம் உண்டாகணும், வெளிப்பாடு உண்டாகணும். இந்த அம்மாவுக்கு இன்னும் இந்த வெளிப்பாடு இல்லை. அவர் மேலோட்டமாக இயற்கையாக பார்க்க யூதன் மாதிரி யூதன்னு நல்லா தெரியுது. அதனால் ஒரு யூதன்ட்டு இந்த அம்மா பொதுவாக எப்படி பேசுமோ அப்படியே ஏசப்பாட்டையும் பேசுது. ஏசப்பா சொல்கிறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியல, தான் இப்படி பேசுகிற அப்படின்னு. நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ இப்பயும் பாருங்க, ஆண்டவரே மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்குது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீரை உண்டாகும்? கிணத்தை உண்டு பண்ண தேவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற வெளிச்சம் அந்த அம்மாவுக்கு இருந்துருந்துச்சுன்னா, தண்ணீரை உண்டு பண்ணின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், மலையை கொடுக்கிற தேவன், ஆறுகளையும் கடலையும் உண்டாக்கின தேவன் அப்படின்ற வெளிச்சம் அந்த அம்மாவுக்கு இருந்துருந்துச்சுன்னா, கிணறு எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சேன். கேட்குமா? அது கேட்டிருக்காது இல்லையா? கையில் பாத்திரம் வேறு இல்லை, ரொம்ப முக்கியம். அந்த அம்மா இவர் வந்து ஒரு இயற்கையான மனுஷன், பாத்திரம் இல்லாமல் எப்படி மொல்ல முடியும்? அதான் கொஸ்டின். எங்கே ஒரு சாதாரண மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரியே தான் அந்த அம்மா பேசுது இல்லையா? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே சரி அது விட்டுரும், பார்த்தாச்சு. 12, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அந்த அம்மாவுக்கு யாக்கோபின் தேவனிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன்னு தெரியல பாருங்க. யாக்கோபின் தேவன்ட்ட நீர் யாக்கோபை காட்டிலும் பெரியவரா அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ட்ட எங்கள் தகப்பனாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரா அப்படின்னு கேட்குது. ஏன் இப்படி கேட்டுச்சு? ஏன்னா அவர் இந்த பூமிக்கு யாக்கோபின் தேவனாக வரல, மனுஷனாக வந்தார். பார்க்குறதுக்கு மற்ற யூதன் மாதிரியே தான் இருக்கார். அதனால தான் இந்த அம்மா அப்படி தெளிவாக கேட்குது, ஒரு இயற்கையான விதத்தில் கேட்குது. ஹல்லேலூயா. அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்றார். ஏசப்பா ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். ஆனால் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் விளங்கலை. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயா, டெய்லி வெயிலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன், இந்த தாகமே எடுக்காத ஒரு தண்ணி இருக்குது, இதை குடித்தா தாகமே வராதுன்னு சொல்கிறீங்களே, அந்த தண்ணியை கொடுங்க, இந்த வேலை எனக்கு மிச்சமாகுன்ற மாதிரி தான் அந்த அம்மா வந்து ஏசப்பாட தொடர்ந்து பேசுது. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை அந்த அம்மாவுக்கு ஏசப்பா கொடுக்குறாரு. அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, போய் உன் புருஷனை கூட்டு வா அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீ சொன்னது சரிதாம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு 5 புருஷன் இருந்திருக்கிறாங்க, இப்போ உன் கூட இருக்கிறது வந்து உன் புருஷன் கிடையாது, அந்த விதத்தில் நீ இப்போ உண்மையாக தான் சொல்லியிருக்கிற அப்படின்னாரு. உடனே அந்த அம்மாவுக்கு இப்போ விளங்குது, ஆஹா, இவருக்கு எப்படி நம்மளை பற்றி தெரிஞ்சு, நம்ம கடந்த காலத்தை குறித்து தெரிஞ்சிருக்குது, இப்போ நிகழ்காலத்தையும் குறித்து தெரிஞ்சிருக்குதே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த அம்மா கொஞ்சம் அந்த சாதாரண மனுஷன்ற அந்த ஒரு ஐடியாவிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து இப்போ தீர்க்கதரிசி இவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க? 19ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுந்து கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இப்போ வந்து அந்த ஐடியாலஜிக்கல் டாபிக் டிஸ்கஷன் அதெல்லாம் வருதுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏசப்பா என்ன சொன்னார்னு கூட பார்ப்போம். 25ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்போ ஏசப்பா ஓப்பனாக உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் தாம்மா கிறிஸ்து, நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறியே அந்த கிறிஸ்து நான் தான். இப்போ ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு இயேசுவை குறித்த வெளிப்பாடு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, இயேசு தான் மெய்யான தேவன், இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் மெஸ்ஸியா
அப்படின்றது நமக்கு விளங்கணும்னா கர்த்தர் நம்மளுக்கு அதை போதிக்கணும். கர்த்தர்கிட்டருந்து வெளிச்சம் வந்தாலும் ஒழிய அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொந்த ஊரில் இருந்தவங்களுக்கே அவரை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கூடயே இருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தார், அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு கூட இவர் தான் கிறிஸ்துன்றது விளங்கல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் இயேசுவை பார்த்து, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து விசுவாசித்து அதுக்கப்புறம் தான் சேவைக்குள்ளே வராங்க. யாக்கோபு, யூதாலாம் அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்குள்ளே வந்தாங்க. ரைட்? அப்போ கவனிங்க, இங்கே ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். மத்தேயு 16, மத்தேயு 16. இங்கே நம்ம பார்க்குறோம், ஏசப்பா ஒரு கேள்வி கேட்குறார். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது நம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, ஏசப்பா தன்னை எப்படி சொல்கிறாரு, தன்னை குறித்து மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போ அங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இயேசுடைய போதனையை கேட்டவங்க, இயேசு செய்த அற்புதங்களையும் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ரைட்? யோவான் ஸ்நானகன் இல்லை எரேமியா இல்லை எலியா இல்லை பழங்காலத்து தீர்க்கதரிசிகளை ஒருத்தர் திரும்ப பிறந்திருக்கிறாரு, அப்படி தான் பேசுகிறாங்க. போதனையை கேட்டு அற்புதங்களை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து இவர் தான் மெசியான்னு விளங்கலை. 15ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரி, அவங்களெல்லாம் விடு, நீ வந்து என் கூடயே தானே சுற்றுற, நான் போதிக்கிறதெல்லாம் கேட்குற, நான் செய்த அற்புதங்களெல்லாம் பார்க்குற, நான் யாருன்னு நினைக்கிறேன், நீ நான் யாருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கரெக்டாக சொல்லிட்டார் இவர். அதுக்கு ஏசப்பா சொன்னதை கொஞ்சம் கவனிங்க. ஏசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மற்ற மனுஷன் சொல்லி நீ நம்பலை, இந்த வெளிப்பாடு மனுஷன் இருந்து இது உனக்கு உண்டாகலை. இயற்கையான விதத்தில் இந்த வெளிப்பாடு உனக்கு வரலை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. பிதா கொடுக்குற வெளிச்சத்தில் தான் நம்மளால் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது யாருக்கெல்லாம் இயேசுவை குறித்து அவர் வெளிப்படுத்தினாரோ அவங்க மட்டும்தான் இயேசுவை கிறிஸ்து என்று நம்பினார்கள். மித்தவங்களாம் அவர் ஒரு தீர்க்கதரிசி, நல்லா போதிக்கிறாரு, அப்படி தான் நினச்சாங்க. அவருடைய சத்துருக்கெல்லாம் அவரை வேறு மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இயேசு தான் மெய்யான கிறிஸ்து என்று அறிந்தது வந்து யாரெல்லாம் பரலோக தேவன்கிட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்களோ அவங்க மட்டும்தான் இயேசு வந்து கிறிஸ்து அப்படின்னு முழுமையாக நம்பினாங்க. அந்த அளவுக்கு பூமியில் வாழும்போது இயேசு ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அதுதான் பாயிண்ட். வெளிப்படையாக அவர் கடவுளாக வாழ்ந்திருந்தா இது வந்து இந்த 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 பிரச்சனைகளே உண்டாயிருக்காது. ஏன் மனுஷங்களுக்கு வந்து அவரை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா, இயேசு அந்த அளவுக்கு முழுமையாக இந்த பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 45ஆம் வசனம், யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே, ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? சரி, அடுத்த வாரத்துலேருந்து நம்ம இயேசுவை குறித்து இன்னும் பல சத்தியங்களை பார்க்க போகிறோம். இதோட ஐ திங்க் மோஸ்ட்லி வி ஆர் டன் வித் திஸ், ரைட்? இயேசு வந்து மனுஷகுமாரன் அப்படின்ற வெளிப்பாடை குறித்து இந்த 3 வாரமாக தியானிச்சிருக்கோம். ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட். அடுத்த வாரத்துலேருந்து இயேசுவை குறித்து இன்னும் பல காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, ரட்சிப்புக்கு ஒரே வழி இயேசு.
இயேசுவின் நாமம் ஒன்று மூலமாக தான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் ரத்தம் மட்டுமே உங்களுடைய பாவத்தை கழுவும். இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. அதனால் இந்த காரியத்தை இந்த முடிவை நீங்கள் தள்ளிலாம் போடாதீங்க. இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய காரியமே கிடையாது. இதெல்லாம் டக்குன்னு உடனே செய்யணும். இன்றே உங்களுடைய ரட்சிப்பின் நாள். நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை அப்புறமா பார்க்குறேன் அப்படிலாம் தள்ளி போடாதீங்க. அல்லேலூயா. இப்போ நான் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்திலேருந்து பண்ணணும். இது ஒரு மந்திரம் கிடையாது. சும்மா என்னத்தையோ எழுதி வச்சு வாசிக்கிறதுனாலலாம் இது ஒர்க் ஆகாது. இல்லை சும்மா நான் சொல்கிறது திரும்ப பேசுகிறதுனாலலாம் ஒர்க் ஆகாது. இது நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் இருதயத்திலேருந்து விரும்பி மனப்பூர்வமாக ஜெபிக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பொழுதே ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்குறார், உங்களுடைய சித்தத்துக்கு மரியாதை கொடுக்குறார். நீங்களாக சூஸ் பண்ணணும், எனக்கு இயேசு வேணும் அப்படி நீங்களாக சூஸ் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தான் நீங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்படுவீர்கள். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். பிதாவே, என்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நான் நித்திய ஜீவனை பெறும்படி, நான் அழிந்து போகாதபடி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். இயேசு தேவகுமாரன், இயேசு மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை சுத்திகரித்து கழுவும் நீக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த கர்த்தராக, என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, என்னை நீர் ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக என்னை நீர் மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குடும்பத்தானாக என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இனி நீர் என் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்கு உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பாதைகளை போதித்து வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என்னை நீர் ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. இனி அனுதினமும் டெய்லி பைபிளை வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும். பைபிள் வாசிக்காமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால் பைபிள் வாசிப்பு அவசியம், கட்டாயம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அனுதினமும் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய லட்சியங்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்கள், உங்களுடைய தேவைகள், இவைகளை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட கொடுங்க, கர்த்தர் உதவி பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்படி அனுதினமும் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அடுத்து, கர்த்தாவே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சபையை அடையாளம் கண்டுபிடிச்சி பைபிள் போதிக்கிற சபையில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ரைட்? ஏன்னா மற்ற விசுவாசிகளின் ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களைப் போலவே இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு அவசியம். அது இருந்தால் தான் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். அதனால் கட்டாயமாக பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த போதனை, இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.